ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான மினி போண்டா ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நல்லா ஸ்கூல் போற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஈஸியா ஹெல்த்தியான போண்டாவா செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல இந்த கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடுசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவோடய சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அது வேண்டாம்னு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தழையும் கருவேப்பிலையும் நல்லா பொடுசா கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா போண்டா பதத்துக்கு நல்லா கையில் எடுத்து கிள்ளி விடுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். ஆனியன் வந்து நிறைய சேர்த்து செய்கிறப்போ வாயில கடிப்படுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்தோன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு கூட குறைய இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மாவு எடுத்து போண்டா வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் குட்டி குட்டியாக போட்டால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். நம்ம கடலை மாவு போண்டா செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு கொடுக்குறப்போ வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான போண்டா, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மேலே நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான போண்டாவும் கூட. ஈஸியாக செஞ்சிடலாங்க. கோதுமை மாவு வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கு இல்லைங்களா? டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுக்கலாம். எண்ணெயெலாம் நல்லா வடியட்டும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயே நம்ம போண்டாலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப குயிக்கான டைம்லேயே ஒரு சூப்பரான ஹெல்த்தி போண்டா ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.